Friends, welcome to Madras Galata. Merry Christmas! இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஃப்ரூட் கேக். இது ரொம்ப ரிச் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான கேக். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம ஆல்கஹால் எதுவும் சேர்த்துக்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக கிரேப் ஜூஸ் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 கப் ஆஃப் டூட்டி ஃப்ரூட்டிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பிளாக் ரைசன்ஸ் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கோல்டன் ரைசன்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 6 டேட்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் செரிஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது போக உங்களுக்கு என்ன வகையான ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரூன்ஸ் இல்லை ட்ரைட் கிரான்பெரிஸ், ஈவன் நட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சொல்லியிருக்க அளவை விட நீங்கள் அதிகமாகவும் எடுத்துக்கலாம், இல்லை இதில் இருக்கிறத நீங்கள் எப்படி வேணாலும் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃப்ரூட்ஸோட 1/2 கப் கிரேப் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ கேரமல் செய்ய போகிறோம். கேரமல்னால தான் வந்துட்டு இந்த கேக்குக்கு நல்லா ரிச் ப்ரௌன் கலர் கொடுக்க போகுது. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1/2 கப் சுகரில் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கேரமல் பண்ணும்போது உள்ளே கரண்டி வச்சு எதுவும் ஸ்டிர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்வர்ல் மட்டும்தான் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா பாயில் ஆக ஆரம்பிக்கும் போது அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி ஸ்வர்ல் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா டார்க் கலராக கேரமல் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரூட் மிக்சரில் ஆட் பண்ணிடலாம். ஒருவேளை அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸ் வந்துட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது அப்படின்னா இந்த நம்ம சுகரை போர் பண்ண உடனே வந்துட்டு அது கிறிஸ்டலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸை வந்துட்டு நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு வேளை வந்துட்டு கிறிஸ்டலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சம் நேரம் இருந்தது அப்படின்னா நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருந்தது அப்படின்னா அந்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிடும். இப்படி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 டேஸ்க்கு வந்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நம்ம 2 டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த கேக்கை செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம 9 இன்ச் ரவுண்ட் பேனில் வந்துட்டு நம்ம கேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நம்ம பார்ச்மெண்ட் பேப்பரை ரவுண்டாக கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 6 to 7 டைம்ஸ் இப்படி ட்ரையாங்கிளாக மடிச்சுட்டு அதுலேருந்து ரேடியஸ் மெஷர்மெண்ட்டில் இப்படி கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்ட் சர்க்கிளாக கிடச்சிரும். ஸோ இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் மேலே அண்ட் கார்னர்ஸ் அண்ட் சைடில் எல்லாமே வந்துட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட்டரில் ஆயில் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கேக் பண்ணும்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அண்ட் வெட் இன்க்ரீடியன்ஸை தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 கப் ஆஃப் ஃப்ளார், அது கூட வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சின்னமன், இது கூட 1/2 டீஸ்பூன் ஆஃப் கிராம்பு பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் ஆஃப் ஏலக்காய் பவுடர், அது கூட 1/4 டீஸ்பூன் ஆஃப் நம்ம ஜிஞ்சர் அதாவது சுக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுடுங்க. நம்ம இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணலாம். இப்போது 1/2 கப் பட்டர், அதை வந்து இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்க பட்டரை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பட்டர் அண்ட் சுகர் நல்லா க்ரீம் ஆகிற வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு விஸ்க் இல்லை ஹேண்ட் பிளெண்டர் எதை வச்சு வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு க்ரீம் ஆனால் தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூட 3 எக்ஸ் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ் சேர்த்துக்காதவங்க 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இப்போது இது கூட நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சைட்லேருந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு மாவை எல்லா பக்கமும் பறக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்கார்பரேட் ஆகிற மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். இது கொஞ்சம் டென்ஸான கேக் தான். ஸோ அதனால் வந்துட்டு கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு எந்த லிக்விடும் இதில் ஆட் பண்ணிடாதீங்க. ப்ளஸ் அது போக வந்துட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ண போகிறதுனால வந்துட்டு நமக்கு இதோட கன்சிஸ்டன்சி சரியாயிக்கும். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை 2 டேஸ்க்கு அப்புறம் எடுத்துட்டு அதை நல்லா வந்துட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம கேக் மிக்சரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஜூஸ் அண்ட் கேரமல் எல்லாமே வந்துட்டு அதில் நல்லா ஊறிடுச்சு. எதுவும் லிக்விட் எதுவும் கிடையாது. ஒருவேளை எக்ஸ்ட்ரா லிக்விட் இருந்தது அப்படின்னா வந்துட்டு அதை நீங்கள் எடுத்துடுங்க. லிக்விட்ஸ் இதில் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாமே சிங்க் ஆகிடும். கீழே இருக்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு மேலே ஹேங் ஆகாது. எல்லாமே வந்துட்டு கேக்கில் வந்துட்டு கீழே போயிடும். இது மாதிரி ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா ஸ்பேச்சுலா வச்சு மட்டுமே இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஹேண்ட் மிக்சர் இல்லைனா வந்துட்டு விஸ்க் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் இன்கார்பரேட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பேக்கிங் ட்ரேயில் வந்துட்டு இதை கொட்டிடலாம்.
நல்லா இப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா இப்படி தட்டிட்டு அவனில் 350 டிகிரி ப்ரீஹீட் ஆகிருக்க அவனில் 45 மினிட்ஸ் வச்சு எடுத்துடுங்க. இப்போது 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது வந்துட்டு நம்ம ஒரு டூத் பிக்கை சென்டரில் விட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு க்ளீனாக வந்தது அப்படின்னா, டூத் பிக் க்ளீனாக இருந்தது அப்படின்னா நமக்கு பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போது 1 hour வந்துட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நைஃபை வந்துட்டு எல்லா பக்கமும் ரன் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்துட்டு கவுத்துனோம் அப்படின்னா நமக்கு கேக் ரெடி ஆகிடும். இப்போ வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்கும் போது நம்ம இதை பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு கேக்கெல்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு கூலானதுக்கப்புறம் பண்ணுங்க. அவ்வளவுதான், சுவையான ஃப்ரூட் கேக் ரெடி ஆயாச்சு. வாங்க கேக்கை கட் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இது நார்மலாக நம்ம சாப்பிட்ற மற்ற கேக்ஸ் மாதிரி இல்லாமல் நிறைய ஃப்ளேவர்ஸோடு இருக்க ரொம்ப டேஸ்டியான கேக். இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக இந்த கேக்கை நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெட்ராஸ் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வியூவர்ஸ்க்கும் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய்.